குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இப்போ 2026 தை மாத பலன்களாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் மகரம். ஸோ மகரத்துக்கு இப்போ 6ல் குரு போய் உக்காந்துட்டாரு. சனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடும் பாவி அப்படிங்கிறது குரு தான். அப்போ பாவி போய் 6ல் மறையிறது சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனால் என்ன மாதிரியான பிரச்சனை கொடுப்பாரு தெரியுங்களா? குரு அப்படிங்கிறது என்ன? நம்ம போட்டிருக்கிற நகை, அதே மாதிரி பணம், இது எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவார். நீங்கள் மகர ராசிக்காரங்களை போய் லக்னக்காரங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஹெவி லாஸ் ஆகிருப்பாங்க. இருக்கிற நகையெல்லாம் பேங்க்கில் தான் இருக்கும். ஏன்னா எங்கே போய் புதனுடைய வீட்டில் தானே குரு வக்கரமாக இருக்கு. அப்படிங்கும்போது புதன் அப்படிங்கிறது பேங்க், குருவும் பேங்க். இப்போ இது ரெண்டு கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்குரிய இருக்கிற ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், சொத்தை ப்ளச் பண்ணி வாங்குறது, எல்லா பிரச்சனையும் நமக்கு தான். பாத சனி எல்லாம் முடிஞ்சிருச்சே, நமக்கேண்டா இன்னும் ஒரு நல்ல காலம் வரலன்னு உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் தான் காரணம். அதாவது கோச்சார கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ குரு 6ல் போய் மறைந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நினைக்கக்கூடிய செயல்கள்லேருந்து கொஞ்சம் தடுமாறி தவறான யோசனைகளை போய் அவசரப்பட்டு போய் பண்ணுறது. நமக்கு ஒரு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அப்போ நம்ம நகையை ப்ளச் பண்ணிடலாம். இதெல்லாம் போய் அப்படியே தானாக நம்மளே போய் முன்னாடி போய் பண்ணிவிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக யோசிச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு நடக்காது. 2ல் ராகு இருக்குது. வார்த்தைகள்லாம் இவங்களும் கவனமாக இருக்கணும். ராகு அப்படிங்கிறது வார்த்தைகளை மேனிப்புலேட் பண்ணும். இன்றைக்கி ஒன்று சொல்வீங்க, நாளைக்கு ஒன்று சொல்வீங்க, 3வது நாள் ஒன்று சொல்லுவீங்க. அவங்க உங்களவே கேட்பாங்க, நீ முந்தானேத்து இப்படி சொன்னி என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ராகு மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி பேச வச்சுருவார். அப்போ அந்த இடத்துல கவனம் தேவை. ஸோ என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ராசியாக இருக்கட்டும், என்ன நட்சத்திரமாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்குரிய சனி 3ல் போய் உக்காந்துட்டார். அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். வக்கரமாகவே இருக்கார். அப்போ வார்த்தைகள் வக்கரமாக தான் இருக்கும். ஸோ எண்ணங்கள் வக்கரமாக இருக்கும். குடும்பத்தில் நம்ம ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். சனி வக்கரமாக இருந்தது அப்படின்னா, இப்போ குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க திடீர்னு படிக்க மாட்டாங்க. ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் எல்லாமே மகரத்துக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம சனீஸ்வரன், ஈஸ்வரன், இப்போ சிவன் வழிபாடெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அதோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நல்ல நிம்மதி எல்லாமே கிடைக்கும். ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும்,
இந்த தசா புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.